ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட செய்முறை உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ கோதுமை மாவு போட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ இதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நைஸாக மசிச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதும் ஒரு வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு அது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.